இப்ப ஜனநாயக வருஷம் இந்த படத்துக்கெல்லாம் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காம அப்படி நிப்பாட்டி வச்சு இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பில்டப் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தான படமும் கிடையாது. காரணம் ஒண்ணு, இது பாலையா படத்தோட ரிமேக். அதனால இந்த படத்தை அவ்வளவு சீரியஸா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பாலையாவுடைய வழக்கமான ஒரு காமெடி படம் மாதிரியே இந்த படத்தை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த படத்துக்கு டயலாக் எழுதினவர் உங்கள் விஜய். சோ இந்த படத்துல ஒரு டயலாக் எல்லாம் விஜயனுடைய மத்த ஆக்ஷன் படங்கள ஒரு ஆக்ஷன் சீன்கள், பஞ்சி டயலாக் சீன்கள், ஓவர் பில்டப் சீன்களை பார்த்து நம்ம எப்படி சிரிச்சுட்டு போனோமோ அதே மாதிரி இந்த படத்துல வர அவருடைய வசனங்களை நல்லா ரசிச்சு கேட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளவு சீரியஸா எடுக்கணும் தேவையே கிடையாது. என்ன ஒண்ணு, விஜயுடைய ஆரம்பகால படங்கள்ல விஜயுடைய பாட்டு வரும் போதெல்லாம் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பவர் உங்கள் விஜய் ஒரு டைட்டில் வந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துல விஜய் பேசுற ஒவ்வொரு டயலாக் வரும்போது இந்த டயலாகை சொந்தமாக பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் ஒரு சாட்சிரிய வாணி கார்டு படம்ல வந்துகிட்டே இருக்கும். அதான் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்தியன் மிலிட்டரியோட லோகோ யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு உள்துறை அமைச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம்னு சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சீனை கட் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த லோகோவை பிளர் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஓஎம்னு வில்லனுடைய ஒரு ப்ராஜெக்ட் பேர் சொல்றாங்க. அதை நிறைய பேர் ஓம்னு புரிஞ்சுக்கிட்டு அது இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சென்சார் போர்டுல சொல்றாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் பேரை மாத்த சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த ப்ராஜெக்ட் வர்ற இடங்கள்ல மியூட் பண்ண சொல்லியிருக்கலாம். அடுத்து இந்த படத்துல நிறைய ஓவரான வயலண்டான சீன்கள் வருதுன்னு சொல்றாங்க. அந்த சீன்களை இவங்க வந்து அப்படியே பிளர் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த சீன்களை கட் பண்ண சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல விஜய் ஒரு ஆயுதத்தில் உள்ள ரத்தத்தை நக்கிக்கிட்டே வருவார். அந்த சீனை கட் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த சீன் இந்த படத்துக்கு கண்டிப்பா வேணும்னா இந்த படம் ஆரம்பத்திலே இந்த புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடு, குடியை கெடுக்கும், கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிந்து கொள்ளவும் இந்த சாட்சிரிய வாணி போடுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல விஜய் ரத்தத்தை நக்கிற இந்த சீனையும் கட்டி அடுத்தவங்களோட ரத்தத்தை கொடுத்தாலே HIV வரும் ஒரு சாட்சிய வாணி கட்டி எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத சென்சார் பசங்க இப்படி ஏகப்பட்ட கட்ஸ் மியூட்ஸ் கொடுத்து UA சர்டிபிகேட்டாவது கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கலாம். தேவையில்லாம அந்த படத்தை நிப்பாட்டி இந்த படத்துக்கு இவ்வளவு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சென்சார் போர்டும் கோட்டும், ஒருவேளை கோர்ட்டும் சென்சார் போர்டு இப்படி பண்ணது மக்கள் உயிரை காப்பாத்தவா இல்ல விஜயை காப்பாத்துவான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன பராசக்தி படத்துக்கு இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த பராசக்தி படம் கூட ஜனநாயகன் படம் வந்திருந்தா கண்டிப்பா அற்ற ஃபிளாப் ஆயிருக்கும். இந்த ஜனநாயகன் படத்தை நிப்பாட்டி வச்சதுனால விஜயை காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஜனங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கு நம்ம சென்சார் போர்டும் கோர்ட்டும். சோ சென்சார் போர்டுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு ராயல் சல்யூட். இந்த ஜனநாயகன் படம் வர ஜனவரி 27 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த படம் எலெக்ஷனை ஒட்டி இன்னும் 2-3 மாசம் கழிச்சு லேட்டா ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி விஜயனுடைய அரசியல் கனவுக்கே இந்த படம் வெட்டி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பருத்தி முட்டை குடோன்ல இருக்கிறது தான் விஜய்க்கும் நல்லது, மக்கள் உயிருக்கும் பாதுகாப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.